தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டே வர்றோம். அன்பின் வெளிப்பாடு பல்வேறு விதமா இருக்கு. ஸோ அதுல ஒண்ணு தான் ஹக், கட்டிப்பிடித்தல். உறவுகளுக்கிடையே நம்பிக்கை, பாதுகாப்பு, ஆறுதல், ஆழமான அன்பு இத எல்லாத்தையும் அடையாளமா காட்டுது. இந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எல்லா உறவுகளுக்குள்ளயும் ரொம்ப முக்கியமானது இந்த நம்பிக்கை. சயின்டிஃபிக்கா என்ன சொல்லுது? ஆக்ஸிடோசின்ங்கிற ஒரு ஹார்மோன் சுரந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல அது ரெடியூஸ் பண்ணுது. இது இம்பார்ட்டன்ட் தான். மரியாதையுடனும், அன்புடன் இருக்கணுமே தவிர, வேற எந்த பர்ப்பஸும் இதுல இருக்கக்கூடாது. இஸ்லாம் மதத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒருவர் கட்டித் தழுவி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். அது கிறிஸ்தவ மதத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் இஸ்லாம் மதத்துல இது அதிகமாக இருக்குது. வெறும் மனிதனுக்கு மட்டும் உரிய விஷயம் கிடையாது. இது விலங்குகள்ட்டயுமே இருக்கு. விலங்குகள் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வருது அப்படின்னா, நம்ம மடியில ஏறி உட்காந்துக்கிறோம். நாய் பார்த்தீங்கன்னா, கால தூக்கி நம்ம மேல போடும். ஸோ அப்ப அத நம்ம அணைத்துக் கொள்ளும்போது, அதுவே என்ன ஃபீல் பண்ணுதுன்னா, அந்த ஓனர் என் மேல ரொம்ப அன்பா இருக்காரு, அஃபெக்ஷனா இருக்காரு. அப்படிங்கிற ஒரு வார்ம்த், ஒரு கம்ஃபோர்ட் அத ஃபீல் பண்ணுது. மேற்கத்திய கலாச்சாரத்துல இது அது பழகி போன ஒரு விஷயம். பட் நம்முடைய கலாச்சாரத்துக்கு இது கொஞ்சம் புறம்பானதா இருக்குது. ஆனா இப்ப நம்முடைய கலாச்சாரத்துல இது பரவிக்கொண்டே தான் வருது. காமன் ஆயிட்டே தான் வருது. நம்ம என்னதான் வார்த்தையில நம்பிக்கை குடுத்தாலும், வார்த்தையில குடுக்குற நம்பிக்கைய விட, இந்த ஹக் மூலமா குடுக்குற நம்பிக்கை தே கேன் ஃபீல் இட். எஸ், ஹி ஆர் ஷி இஸ் தேர் ஃபார் மீ. ஒரு இமோஷனல் ஸ்ட்ரென்த்தை கூட்டக்கூடியதா இருக்குது. நீண்ட காலம் பிள்ளைங்க தாய் தகப்பனை பிரிஞ்சிருந்தாங்க, அல்லது தகப்பன் வெளிநாட்டுல வேலை செய்யறாருன்னா ரொம்ப நாள் கழிச்சு மனைவி பிள்ளைகள் எல்லாம் பார்த்தாங்கன்னா ஓடி கட்டி பிடிச்சுப்பாங்க. கணவன் மனைவி ஆனாலும் சரி, அல்லது சகோதர சகோதர உறவுகளானாலும் சரி, ஒரு சண்டைக்கு நண்பர்களானாலும் சரி, ஒரு சண்டைக்கு பிற்பாடு நம்ம அவங்கள்ட்ட போய் சாரின்னு சொல்றதை விட ஒரு ஹக் பண்ணி சாரின்னு சொன்னோம்னா, அவங்கள்ட்ட நம்ம பேசின எல்லா வார்த்தைகளும் இந்த கசப்புகளும் எளிதில மறக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனா சிலர் கட்டிப்பிடிக்கிறாங்க. அது எப்படின்னா, உள்ள வஞ்சகத்தை வச்சுட்டு வெளியில கட்டிப்பிடிக்கிறது இருக்கு. பைபிள்ல அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கும்போது இயேசுவை கட்டிப்பிடிச்சான். ஆனா அவனுக்கு உள்ள உண்மையான அன்பு இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் கட்டிப்பிடிக்கிறது எப்படின்னா, உண்மையான அன்பு இல்லாம சும்மா ஒரு பேருக்கு, ஒரு கசப்போட, கோபத்தோட, எரிச்சலோட, வன்மத்தோட கூட கட்டிப்பிடிக்கிறாங்க. பட் இந்த கட்டிப்பிடித்தல் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்க போறது கிடையாது. இந்த ஹக் டேல உங்கள் அன்புக்குரியவர்களை, உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை நீங்க காதலர் தினத்தன்னைக்கு தான் நீங்க ஹக் பண்ணணுங்கிற அவசரம் இல்லை. நீங்க டெய்லி யூ கேன் ஹக் யுவர் பார்ட்னர், ஹக் யுவர் சில்ட்ரன், ஹக் யுவர் பேரண்ட்ஸ். ரைட்டுங்களா? உங்களுடைய சிப்ளிங்ஸை நீங்க ஹக் பண்ணி நீங்க அவங்களுக்கு விஷ் பண்ணுங்க, அன்பை தெரிவிங்க. இதெல்லாம் ஒரு டே டு டே லைஃப்ல நம்ம இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் அது அப்படி நல்லா மெயின்டைன் ஆகும். இல்லை, ஆண்டவருமே என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அணைச்சிருக்கிறாரு. 10:16 நம்ம வாசிக்கிறோம். அவர் சிறு பிள்ளைகளை அவர்களை கூப்பிட்டு அவர்களை அரவணைத்து அவர்களை ஆசீர்வதிச்சாராம். அப்படிதான் சொல்றாரு, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதீர்கள்னு சொல்றாரு. ஸோ தேவனுடைய த ஃபர்ஸ்ட் குணாதிசயம் இருக்கு இல்லையா, அவர் அன்பா இருக்கிறார் சொல்றோம் இல்லையா. ஸோ இந்த அன்புல அவருடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? அவர் நம்ம அணைக்கிற தேவன். ஒரு தாய் தேற்றுகிறது போல அவர் நம்மை தேற்றுகிற வசனம் சொல்லுது. அவர் நம்மை மார்போடு அணைக்கிறார். அந்த மார்போடு நம்ம அவர் அணைச்சிக்கும் போது நம்ம மனசுல இருக்கிற கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர், தோல்வி, ஏமாற்றங்கள், வியாகுலங்கள், அவமானங்கள், நிந்தைகள், இது எல்லாமே என்ன பண்ணிடுதுன்னா நம்ம விட்டு நீங்கிருது. நம்ம விட்டு துரத்தி, ஒருத்தவங்க நம்மளை துரத்துறாங்க, நம்மளை வேண்டான்னு இக்னோர் பண்றாங்க, நம்மளை ஹர்ட் பண்றாங்க, நம்ம மேல பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்றாங்க, யார்கிட்ட சொல்லி அழுகிறதுன்னு தெரியலன்னு இருக்கும்போ அந்த கடவுள்கிட்ட நம்ம நெருங்கும் போது, கடவுள் நம்மளை மார்போடு அணைச்சிக்கும் போது இந்த கவலையெல்லாம் நமக்கு மறந்துடுது. அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஹக் பண்றதுனாலதான் உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கவலைகளையும் மறந்து இந்நாள் வரைக்கும் நம்மளால வாழ முடியுது. அவர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஸோ இதை நீங்க மறந்து போயிடாதீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை அப்படின்னா அவர் நம்மளை ஹோல்ட் பண்ணியே வச்சிருக்கிறாரு. ஹோல்ட்னா இந்த ஹோல்டிங் மட்டும் கிடையாது, இந்த ஹோல்டிங்கை விட இந்த ஹோல்டிங் ரொம்ப சிறப்பானது. அப்படியே நம்மளை அணைச்சிக்கிறாரு. ஸோ அந்த ஃபீலை நீங்க எப்பயுமே உணருங்க. நீங்க தனியா இருக்கிறோம், அல்லது நேசிக்கிறவங்க என்னை கைவிட்டுட்டாங்க, என்னை ஒதுக்கிட்டாங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்கே நீங்க போக மாட்டீங்க. என் கூட கடவுள் இருக்கிறாரு, என்னை அணைத்துக்கொள்ள கடவுள் இருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கையில நம்ம போகும்போது நம்ம வெற்றியின் மேல வெற்றி படிகள்ல நம்ம ஏறி மேல போயிட்டே தான் இருப்போமே தவிர கீழேயும் இறங்க மாட்டோம், ஒரே இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்க மாட்டோம். லூக்கா 15:20 நம்ம வாசிக்கிறோம். ஒரு தகப்பனுக்கு இருந்த ஒரு செல்ல பிள்ளை தகப்பனுடைய ஆஸ்திகளை எல்லாத்தையும், தகப்பன் இருந்த சொத்துக்கள் எல்லாம் பிரிச்சு வாங்கிட்டு தன் நண்பர்களோடு
அவன் வந்து தூர பயணமா போயிடுறான். ஸோ அப்போ நண்பர்களோடு கொஞ்ச நாள் அவன் நல்லா என்ஜாய் பண்றான். ஸோ அவனுடைய காசு, பணம், எல்லாம் நகை, அவன் கொண்டு போன எல்லா திங்ஸும் காலியானதுக்கு அப்புறம் அவனுடைய நண்பர்களும் அவனை விட்டு போயிடுறாங்க. அவனுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. அப்புறம் ஒரு பன்றி வைத்திருக்கிற பன்றியை வளர்க்குற இடத்துல பன்றிக்கு வைக்கிற இந்த தவிடையும் அவன் அது கூட அவனுக்கு சரியா கிடைக்கலையாம். அப்படி அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப அவன் கஷ்டப்பட்டான். அந்த தருணத்துல தான் நான் என் தகப்பன் வீட்டுல நான் எப்படிலாம் நான் இருந்தேன், எங்க அப்பா என்னை எப்படிலாம் கவனிச்சுக்கிட்டாரு, எங்க அப்பா எப்படிலாம் என் மேல அன்பு வச்சிருந்தாரு அப்படிங்கிறத அவன் உணர்ந்து தகப்பன் இடத்துல திரும்பி வந்தானா, தூரத்துல வருகிறத கண்டு அவன் மேல மனதுருகி ஓடி அவனை போய் என்ன பண்றாருன்னா ஹக் பண்றான். அவனை கழுத்தை கட்டி கொண்டு ஹக் பண்றாரு. ஹக் பண்ணி, அடே என் பிள்ளா, இவ்வளவு நாள் நீ எங்கடா இருந்த, என்னை விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த கட்டிப்பிடி இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னா, உண்மையாய் நேசிக்கிறவர்களுக்கும் இழந்து மீண்டும் திரும்ப பெறுறவங்களுக்கு தான் இதோடைய ஃபீலிங்ஸ் புரியுமே தவிர, மற்ற இந்த காமத்தில் மிதமிஞ்சி இருப்பவர்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு அப்பாற்பட்ட விஷயம். நான் அந்த கான்செப்டே நான் பேச வரல. நான் வந்து இந்த பியூரிட்டி ஆஃப் லவ் மட்டும் தான் நான் பேசுறேன். ஓகேவா? ஸோ அப்போ அந்த இதை நம்ம பிடிக்கும்போது அவர் கட்டி பிடித்து அழுது கண்ணீரை சிந்தி அவனுக்கு முத்தத்தை கொடுத்து, எவ்வளவு முத்தம் கொடுத்துருப்பாரு, 1000 முத்தம் கொடுத்துருப்பாரு. அவனை கட்டி தழுவி தலையை தடவி கொடுத்து, கன்னத்தை தடவி கொடுத்து, முத்தம் இப்படி கொடுத்து, உடம்பெல்லாம் நல்லா தடவி கொடுத்து, காணாமல் போன என் பிள்ளைய நான் திரும்ப நான் பெற்றுக்கிட்டேங்கிற ஒரு சந்தோஷம் ஒரு தகப்பனத்துல இருக்கும் போதும், தவிடு கூட எனக்கு கிடைக்கல, எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை, ஸோ என்னை எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, என் வேலைக்காரனை விட ரொம்ப மோசமா நடத்துனாங்கப்பா, அடிமைத்தனமா என்னை நடத்துனாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்னை நல்லா வச்சிருந்தீங்களே, உங்க அன்பை நான் புரியாம நான் போயிட்டேன்னு சொல்லி அவனும் அவங்க அப்பாவை என்ன பண்ணியிருப்பான், என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுடைய முகத்தை தடவி இருப்பான், கழுத்தை கட்டி பிடிச்சிருப்பான், அவன் காலில் விழ போயிருப்பான். சீரியஸா சொல்றேன், அவன் காலில் விழ போயிருப்பான். ஆனா தகப்பன் தன் பிள்ளைய காலில் விழ வைக்கிறவர் அல்ல, விட்டுருக்க மாட்டாரு. அவன் விழ போனாலும் கையை கொடுத்து தூக்கி, நீ காலில் விழ வேண்டியவன் அல்லடா, என் முகத்தோடு உன் முகத்தை ஒட்டி வைக்க வேண்டியவன் நீ, என் மார்போடு தான் உன்னை நான் அணைப்பனே தவிர, நீ என்னிடத்தில் வந்தா உன்னை நான் மார்போடு தான் அணைப்பனே தவிர என் காலடியில போட்டு உன்னை நான் மிதிக்கிற தகப்பன் அல்ல என்று இந்த சம்பவத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். ஸோ இதை போலதான் கடவுளுமே இயேசுவுமே இயேசுவின் இடத்துல வருகிற யாரையும் அவர் என்ன பண்ண மாட்டாருன்னா ஒதுக்க மாட்டாரு, அவர் அணைச்சிக்குவாரு. இயேசுவின் காலில் போய் விழுங்கன்னு சொல்லல, அவர் முகத்தை பாருங்கள், அவருடைய கண்களை பாருங்கள், அவருடைய கைகளை பாருங்கள். நீங்க அவரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவரை நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா அவர் உங்களை அணைச்சிக்குவார். அவர் ஏத்துக்குவார் இல்லைங்க ரெண்டாவதுங்க, அவர் ஏத்துக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா, உங்களை அணைச்சிக்குவார். உங்களை அணைச்சு மார்போட வச்சு அப்படியே தடவி கொடுத்து, நீதான் என் பிள்ளை, நான் உனக்காக நான் எப்பயும் இருக்கிறேன், உனக்காக நான் எப்பயும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் இந்த தடவி கொடுக்குறாரு பாருங்க. இந்த வார்ம்த் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. இது உடைந்த உள்ளத்துக்கும் தேவைப்படுற உள்ளத்துக்கு மட்டும்தான் இது வந்து புரியும். காதல் பண்றோம், ஸோ இந்த ஹக்லாம் நான் கொடுத்தேன் அப்படின்னா நான் உனக்காக இருக்கிறேங்கிற அர்த்தம். ஸோ அவர்கள் வந்து ஹக் தரலாம், இந்த வருஷம் கொடுக்கலாம், அடுத்த வருஷம் கொடுப்பறதுக்கு இருப்பாங்களாங்கிறது தெரியாது. அல்லது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங்கா போகுமாங்கிறதும் பெரிய சந்தேகமா இருக்கு. மனுஷனிடத்துல அன்பை எதிர்பார்த்து இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எதிர்பார்த்து நம்ம ஃபெயிலியர்ல திரும்ப திரும்ப நம்ம மூழ்கிறத விட கடவுளுடைய அன்புல நம்ம நிலைத்திருக்கும் போது சரியான நபரை நம்ம லைஃப்ல வச்சுப்பாரு. அங்கதான் அண்டர்லைன் நீங்க பண்ணீங்க, சரியான நபரை நம்ம லைஃப்ல வச்சுப்பாரு. ஈவன் தேவன் தந்த உங்க பார்ட்னரை நீங்க லவ் பண்ணுங்க, உங்க பார்ட்னருக்கு ஹக் கொடுங்க. ஸோ மீண்டும் உங்களுடைய லவ்வை வந்து நீங்க தட்டி எழுப்புங்க. ஸோ ஒருவருக்கு ஒருவர் நல்லா லவ் பண்ணுங்க. உங்க பார்ட்னர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், உங்க பிள்ளைங்களை, சிப்ளிங்ஸ் எல்லாம் நீங்க லவ் பண்ண ஆரம்பிங்க. லவ்னா நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய தப்பான விஷயம் கிடையாது, அன்பு காட்டுறது தான். ஸோ அன்பு காட்டுங்க. உங்களுடைய அன்பின் அஸ்திபாரம் ஸ்திரப்படட்டும், அன்பின் கட்டடம் வந்து நல்ல கட்டி எழுப்பப்படட்டும். அதுக்கு கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். பாவிகளை மன்னித்து கிறிஸ்து எல்லாரையும் ஏற்றுக்கொண்டது போல மற்றவர்களையும் நம்ம மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ள நம்ம தயாரா இருக்கணும். என்னை மன்னிச்சுக்கோ அல்லது இந்த ஹக்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலா நீங்க எதுவும் பண்ணாதீங்க. உங்க டீப் ஹார்ட்ல இருந்து அதை நீங்க பண்ணீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிளா இருக்கும். இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் மீண்டும் ஃபெயிலியர் ஆகும், பிரேக் ஆகும். முக்கியமா கடவுள் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, ஒரு மனிதனிடத்துல அவர் உண்மையாய் மனம் வருந்தி மனம் திருந்தும் போது அந்த மனுஷனை ஏத்துக்கிறார், எல்லாரையும் ஏத்துக்கிறார். ஸோ இளையகுமாரனுமே அவன் சும்மா பணத்துக்காக திரும்ப தகப்பனிடத்துல வரல, அவன் உண்மையாய் மனம் வருந்தி மனம் திருந்தி தகப்பனிடத்துல வந்ததுனாலதான்
தகப்பன் அவனுக்கு வந்து நிறைய பிளெஸிங்ஸை கொடுத்தாரு, மீண்டும் அந்த அங்கீகாரத்தை கொடுத்தாரு. ஸோ உங்களுக்கும் அந்த அங்கீகாரம் கிடைக்கும். அவருடைய அன்ஃபெயிலிங் லவ்ல நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ணுவோம். மே காட் பிளெஸ் யூ. ஆமென்.